இன்றைக்கி வெஜ் நூடுல்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம், கேப்சிகம், கேரட்டு, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். தண்ணி கொதிக்க வச்சு நூடுல்ஸை உடச்சி போட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிடணும் தனியாக. அதுக்கப்புறம் கடாய் வச்சு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதங்கின பிற்பாடு கேரட் போட்டு கொஞ்சம் வேகணும் இல்லையா, அது உப்பு போட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க சிம்மில் ஒரு 5 நிமிஷம். கொஞ்சம் நல்லா வெந்த பிற்பாடு 3/4 வேக்காடு கேப்சிகம் கொட்டி அதில் ஒரு 2 நிமிஷம் போட்டு மூடி வச்சுடுங்க. 3 வெந்த பிற்பாடு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிற நூடுல்ஸை போட்டு மசாலா பேக்கெட் அதில் கொடுத்துருப்பாங்க, அதை ஆட் பண்ணி கிளறணும். அப்படி மசாலா பேக்கெட் இல்லைன்னா நீங்கள் பெப்பர் மட்டும் சேர்த்துக்கலாம். அந்த காரமே போதும், பச்சை மிளகாய் கூட சேர்த்து கிளறிட்டு இறக்கும்போது கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா வெஜ் நூடுல்ஸ் ரெடி. இது வெளியே கடையில் வாங்கும்போது ஏதேதோ போட்டு செய்கிறாங்க, சோடா இது அதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் செய்து கொடுக்குறது அதை விட டேஸ்ட்டாக ஹோம்மேடாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் வீட்டில் எதையுமே ஹோட்டலில் சாப்பிடாத வீட்டில் செய்து சாப்பிட்ணும் அப்படின்வாங்க. வெளியே போகும்போது வெளியே சாப்பிட்றோம், அதை அவாய்ட் பண்ண முடியாது. இதை செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. சாயங்காலத்தில் டிஃபனாவோ இல்லை காலையில் பாக்ஸுக்கோ பண்ணி அமிச்சா மத்தியானம் சுத்தமாக காலி பண்ணிவிட்டு நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி